ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிஷ் வாழைக்காய் பொடி மாஸ். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இன்னைக்கு இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பொடி மாஸ் செய்ய தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். இது வந்து வாழைக்காயை வேக வச்சு துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வெங்காயம், பச்சை மிளகாய். வந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். அதனால தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, இது வந்து பெருஞ்சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இந்த வாழைக்காயை நம்ம எப்படி வேக வச்சு துருவணுன்றதை நான் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண வாழைக்காயை மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து தோலோட கட் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம தோலை நீக்கிட்டு துருவணும். அதனால இப்போ இந்த வந்து காம்பை மட்டும் நீக்கிட்டு இந்த அளவில் ஒரு பீஸும் இந்த அளவில் ஒரு பீஸும் கட் பண்ணி வைக்க போகிறோம். நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், இந்த வாழைக்காய் பொடி மாஸ்க்கு நல்லா வாழைக்காய் முத்துனதாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக வரும் அந்த டேஸ்ட்டு. அதை நம்ம ஸ்டீம் பண்ண ரெடி பண்ணுற வரைக்கும் நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா வாழைக்காய் கருப்பாயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை வேக வைக்க போகிறோம். அதுக்கு இதில் வெறும் தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கோம். தண்ணியில் வாழைக்காய் போட்டு வச்சுருக்கோம். இதில் உப்புலாம் போடலை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ வேக வச்சுக்கலாம். கவனமாக பாருங்கள், இது 2 விசில் விட்டால் மட்டும் போதும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம அதை துருவணும், அந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். 2 விசில் போதும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை வேக வச்சாச்சு. இப்போ இதை தோலை நீக்கிட்டு நம்ம துருவி எடுத்துக்கணும். இப்போ தோலை நீக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சீவலில் இதை சீவிடலாம். பாருங்கள், இதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த பெரிய ஹோல் இருக்கிறதுல துருவிக்கலாம். ஏன்னா சின்ன ஹோலில் நம்ம துருவணும்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி துருவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை துருவி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். வாழைக்காய் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவும் இதிலே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கலந்து விடும்போது அப்போ தான் சரியாக இருக்கும். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு இதிலே போட்டுடலாம். நீங்கள் எந்த அளவு வாழைக்காய் போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொடி மாஸ் செய்ய கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுடலாம். தேவையான அளவு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் மெயின் ஃப்ளேவரே இஞ்சியும் பெருஞ்சீரகத்தூளும் தான். பெருஞ்சீரகத்தூள் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். ஆனால் அதுக்கு முக்கியமான இது 2 பொருள்னா அது இஞ்சியும் பெருஞ்சீரகத்தூளும் தான். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம். துருவி வச்சிருக்க வாழைக்காய் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கும், அதனால அடிக்கடி கலந்து விடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா ஆவியிலே வேக வச்சிருக்கோம் நம்ம வாழைக்காயை. அதனால எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது வந்து ஆயில் ஐட்டம் அதிகமாக சேர்த்துக்காதவங்க கூட இதை சாப்பிடலாம். இது வந்து நம்ம துருவணுங்கிறதுக்காக 2 விசிலே நம்ம எடுத்துட்டோம். ஒருவேளை வயசானவங்களுக்கு செய்யறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சுக்கலாம். ஆனா துருவுறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருந்தா தான் நம்ம துருவுறதுக்கு சரியா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இது மேல. இப்ப வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இத பொரியல் ஆல்ரெடி நல்லா ரெடி ஆயிடுச்சு பொடி மாசு. இப்போ வந்து நம்ம பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து ஆஃப் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம 4 வாழைக்காய் எடுத்திருக்கோம். சின்ன சைஸ்ல 4 வாழைக்காய். அதுக்கு இந்த பொடி வந்து 1 ஸ்பூன் போடணும். ஒருவேளை 2 வாழைக்காய்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அது போதும். பாருங்க, 1 ஸ்பூன் அளவு தான் சேர்க்கிறோம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. இந்த டிஷ்ஷை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், சாம்பார் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஆவியில வேக வச்சு செஞ்சது. அவ்வளவா நம்ம எண்ணெயும் போடல, தாளிப்புக்கு தான் கொஞ்சமா எண்ணெய் போட்டோம். அதனால எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.